السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கடன்கள் இருக்கலாம், அத்தனை கடன்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வதற்கு வழி அமைப்பான். அதே போன்று சோதனையின் உச்சகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அத்தனை சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நம்முடைய தேவைகள் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் ஜும்ஆவுடைய நாள் இன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களும் சிறப்புக்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று மாதங்களிலே மிகச்சிறந்த 10 நாட்களையுடைய இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் பல வீடியோக்களில் அதனுடைய சிறப்புகளை அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களிலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமான நல்லமல்களை செய்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார்களில் மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார் என்று கூறக்கூடிய இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்யுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக உங்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் பிரச்சனைகள் இருக்கின்றதா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அனைத்து சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவான், பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குவான். உங்களுடைய வாழ்க்கையில் கடனுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கின்றதா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த கடனிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரில் ஏராளமான இஸ்திக்ஃபார் துஆக்கள் இருக்கின்றது. அதிலே மிகச்சிறந்த ஒன்று சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று அழைக்கக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் பாவங்களை மட்டுமே செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதனை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குவான். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ்
அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, என்ன இஸ்திக்ஃபார் என்றால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆவை ஒரு மனிதன் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சுவர்க்கவாசியாவான். இரவில் ஓதிவிட்டு இரவிலே மரணித்து விட்டால் அவன் சுவர்க்கவாசியாவான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு துஆ இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதிகமான இமாம்களின் கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. ஆனால் சில இமாம்கள் கூறுகின்றார்கள், அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், ஜும்ஆவுடைய நாளில் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒவ்வொரு நேரங்களில் நாம் துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்முடைய துஆவும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆவையும் அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நாம் இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது யகீனோடு ஓதுவோம். நாம் யகீனோடு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் அதிகமான துஆக்களை கேட்கின்றோம், ஒரு துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? நாம் யகீனோடு ஓதுவோம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒருபோதும் வீணாக்கப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய துஆ 3 விதத்தில் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த மனிதன் கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது கூறினார்கள், அந்த துஆவின் மூலமாக ஒரு ஆபத்து, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். மூன்றாவது கூறினார்கள், அந்த துஆவினுடைய பலனை அவர் நாளை மறுமையுடைய நாளில் அடைந்து கொள்வார் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு போதும் வீணாகுவதில்லை. அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம், அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான், தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டம் கவலைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.